ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் பால் இது பண்ணேன், பாயில் பண்ணேன். அதை பால் திரண்டு போச்சு. இப்போ அந்த திரண்டு போன பால் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை கரண்ட் அடுப்பில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இதை கரண்ட் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 7ல் வைக்கக்கூடாது, அப்போ பால் ரொம்ப இதாயிரும். நம்ம ஒரு 2ல் வச்சுக்கலாம். 1ல் போயிடுச்சு. நம்ம இதை 2ல் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலை இதில் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டணும்னு அவசியம் இல்லை, அதை வச்சாலே இது கொஞ்சம் இது மாதிரி பொங்கி பொங்கி வர இதாயிரும். அதனால் நீங்கள் சும்மா அதை அப்படி வச்சுட்டா போதும். அப்படி உங்களுக்கு ரொம்ப லேட்டாகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நம்பரை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன் நான் இப்போ கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ கம்மியாக வச்சாதான் கீழே கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பாத்திரத்துக்கு அதுக்கும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இப்போ நான் பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி வச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எந்த பாத்திரம் வசதியாக இருக்கோ அந்த பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இதாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் 4ல் வச்சுருக்கேன். ஏன்னா 2ல் வச்சா ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக 4ல் வச்சுருக்கேன், ஒரு 2 இது ஏற்றி. இப்போ இது கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக தான் சுகர் சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த பாலில் கொஞ்சம் இதாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சுகர் சேர்த்துட்டனால கொஞ்சம் லைட்டாக சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கையிலே நம்ம சுகர் சேர்த்துடணும். அப்போ தான் அந்த தண்ணி கொஞ்சம் வத்தையில் அந்த பால்கோவாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த தண்ணி வத்தையில் அந்த பால்கோவாவில் தானே இதாகுது. அதனால் அதோடு சேர்ந்து வர கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நான் திருப்பி இதை 2லே வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா 4ல் வச்சா கொஞ்சம் தெறிக்கிது மேலே. அதனால் கொஞ்சம் 2லே வச்சு ரொம்ப தண்ணி கொஞ்சம் வத்துனனால நான் 2லே வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றி வந்துட்டால் நம்ம பால்கோவா ரெடி. இப்போ பால்கோவா பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு. இங்கே லைட்டாக தான் தண்ணி இருக்குது. அது பார்த்திங்களா இந்த ஓரத்துலலாம் நல்லா வருது. அதுவும் இன்னும் லைட்டாக வற்றினோடனே நம்ம பால்கோவா ரெடி ஆயிரும். இறக்கி வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்கோவா ரெடி. கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருது, அதனால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.